கல்வி கிடைப்பதாக, எல்லோருக்கும் வேலை கிடைப்பதாக நம்பக்கூடிய நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய பாண்டிச்சேரியில் எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா? இதுதான் முக்கியமான கேள்வி. எனக்கு பின்னால் நம்முடைய மாணவர் சங்கத்துடைய முன்னாள் மாநில செயலாளராக இருந்த, இப்ப அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வா பல விஷயத்தை சொல்லுவார் கல்வி குறித்து. ஆனால் நான் துவக்கி வைத்து பேசுகின்ற போது உங்கள் மனதில் விதைக்க விரும்புகின்ற செய்தி ரெண்டு தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கல்வியும், இந்தியாவில் வேலை தேடி அலைகின்ற இளைஞனும் அவனுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றுதான் கனவு கண்டு கொண்டே இருக்கிறான். இந்த கனவின் துவக்கம் இன்று நடந்ததல்ல. இந்த கனவின் துவக்கம் என்றோ துவங்கியது. 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையில் வாஸ்கோடகமா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சுகீஸை நாட்டை சேர்ந்த ஒரு வியாபாரி காலடி வைத்த போது இந்த கனவின் வீதை துவங்கிய இடமாக இருக்க வேண்டும். போர்ச்சுகீசியர்கள் மட்டுமல்ல, பிரெஞ்சு, பாண்டிச்சேரி, காரைக்காலை பக்கத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடிய டச்சு, இப்படி பல நாடுகளை சேர்ந்த வியாபாரிகள் இந்த தேசத்திற்கு வந்து இங்கே ஆண்ட மன்னர்களை அடிமைப்படுத்தி இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக அடிமையாக மாற்றிய போது இந்த நாட்டிலே இருந்த இளைஞர்கள், மாணவர்கள் கொதித்தெழுந்தார்கள். அவர்கள் கோபப்பட அடிப்படையான காரணம், இந்த நாடு எங்கள் நாடு. பாவேந்தன் சொல்லுவான், பாவேந்தனுடைய பல கவிதையில் முக்கியமான கவிதை ஒன்று இருக்கு. பள்ளம் பறிப்பாய், பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக, பள்ளம் தனில் விடும் பிள்ளை பீச்சியே, முகம் தாழ்த்து தலை தாழ்த்து நக்கி குடி, அதை நல்லதென்று சொல், தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போகணுமா. யாரை பார்த்து? அடிமையானவனை பார்த்து. அப்படி தாழ்ந்து கிடந்த மனிதரை எழுந்து நிக்க சொன்னது இந்த நாட்டின் இளைய சமூகம். மறந்துடாதீங்க, இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக 100 ஆண்டுகளை தாண்டி களபலியாகி இருக்கிற, உயிர் கொடுத்திருக்கிற, செத்து போயிருக்கிற, தியாகியாய் மாறி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களின் கனவு என்ன? ஒருவேளை இந்த நாடு விடுதலை பெற்றால் பாலுக்கிடாத குழந்தை, பசியில் இயங்காத தாய், வேலை கேட்கலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன் இருக்கின்ற தேசமாக இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நண்பர்களே, மாணவர்களே, உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாடு விடுதலை பெற்று 60 ஆண்டுகளை கடந்து திரும்பி பார்க்கின்ற போது என்னுடைய தாய்நாட்டில் எதற்காக ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததோ, எதற்காக சௌரி சௌராவில் தடியடிப்பட்டார்களோ, எதற்காக இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற தியாகிகள் சுபி உருவாக்கப்பட்டதோ, அந்த நாடு இன்றைக்கும் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. எந்த கனவோடு இந்த நாட்டிற்காக உயிரை அர்ப்பணம் செய்தார்களோ, அந்த நாடு எல்லா இளைஞருக்கும் வேலை கொடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. வேலையில்லா நிவாரண தொகை கேட்டால் இந்த அரசாங்கம், பாண்டிச்சேரி அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வேலை இல்லாத நாடாய் இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கின்ற போது, எல்லோருக்கும் கல்வியற்ற நாடாய் இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கின்ற போது, இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வரலாற்றை தெரியாம படிச்சிட்டோம். இந்த நாடு ஒரு விசித்திரமான நாடு, மறந்துடாதீங்க. இங்கெல்லாம் ஓடின பஸ் உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த பக்கம் பெரியார் பஸ் நிறைய ஓடி இருக்கு பாண்டிச்சேரிக்குள்ள. இப்ப அது வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அண்ணா போக்குவரத்து கழகம் ஓடி இருக்கு. மதுரை பக்கம் போனா பாண்டியர் ஓடி இருக்காரு. ராணிமங்கம்மா, அண்ணா, பெரியாரு, இப்படி நிறைய பேர்ல பஸ் ஓடிட்டே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் வெள்ள அடிச்சு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேரை மாத்திட்டாங்க. ஏன் யாருக்குமே புரியல. ஏன்னு யோசிச்சப்பதான் அந்த கொடுமை தெரிந்தது. போக்குவரத்து கழகத்தோட பேரை மாத்தினதுக்கும் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சம்பந்தம் இருக்கு. நான் சொன்னப்போ ஒரு யாராங்க பார்த்தாரு, எதை கொண்டு எங்க முடிச்சு போறாங்க இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படையை வெள்ளைக்காரர்கள் சூழ்ந்திருந்த போது சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் கட்டபொம்மனோட படையில வேலை செஞ்சுட்டு இருந்தவன். அவன் போய் பொம்மன் சொல்லியிருக்கான், கட்டபொம்மு சுத்தி பிரிட்டிஷ்காரன் இருக்கான், எனக்கு அனுமதி கொடுங்க, நான் போய் அவனை அழிச்சிட்டு வரேன்னு கேட்கிறான். கட்டபொம்ம, நீ போய் எப்படி அழிப்ப, அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறான். அனுமதித்து அவரு சுந்தரலிங்கம் தன்னுடைய அத்தமகள் வடிவோடு ஆடு மேய்க்கிற மாதிரி பிரிட்டிஷ் படக்குள்ள பூந்து உடம்பெல்லாம் துணியை சுத்திக்கிட்டு பசு நெய்யை மேல போட்டு